பாண்டியர் வரலாற்று சிறப்புமிக்க சிவகங்கை சீமை தனிச்சிறப்புக்கும் பெருமைக்கும் உரியதாகும். அச்சிறிய பாளையத்தை வரலாற்று சிறப்புக்குரிய இடமாக நிலைநிறுத்திய பெருமை மருது பாண்டியர்களே சார்ந்தது. போராட்டம் வாழ்க்கையின் ஒரு பகுதி நம்மை போன்றவர்களுக்கு. ஆனால் அவர்களுக்கோ போராட்டமே வாழ்க்கையாயிற்று. அண்ணா, கேள்விப்பட்டீர்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலேற்றி விட்டார்கள். இந்த கும்மிடிக்காரர்களை இப்படியே விட்டோமானால் இவர்களால் நமக்கு ஆபத்து தான் வரும். உண்மைதான். நம்முடைய கருத்து வேறுபாட்டை வண்ணமாக உணர்கிறேன். என்னால் உங்கள் நாட்டு மக்களின் அமைதிக்கு பங்கம் வரும் என்றால் நான் உடனே இங்கிருந்து சென்று விடுகிறேன். நீங்கள் ஏன் செல்ல வேண்டும் ஊமைத்துறை அவர்களே? இது நம் நாடு. எந்த தொடர்பும் இல்லாத ஆங்கிலேயர்களே நம் நாட்டின் உரிமை கொண்டாடும் போது நாம் ஏன் நம் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும்? வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்தே கும்மிடிக்காரர்களை எதிர்ப்போம். நிச்சயமாக நம்மை அழிக்க நினைக்கும் கும்மிடிக்காரர்களை அழித்து அன்பிற்கு மட்டுமே அடிப்பணிவோம் என்பதை அவர்களுக்கு நிரூபிப்போம். பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ச்சிக்கு பிறகு காளையார் கோவில் கோட்டைத்தான் அவர்களின் அடுத்த இலக்காக இருக்கும். ஆம், நீங்கள் சொல்வதும் சரிதான். நாம் இனி என்ன செய்ய வேண்டும்? தங்களின் கட்டளைக்காக நான் காத்திருக்கிறேன். நம் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தி வெள்ளையனை எதிர்க்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபடச் செய்ய வேண்டும். அப்படியே ஆங்கிலேயர்களின் மாயவலையில் வீழ்ந்த ஒற்றன் ஒருவன் மரத்தினால் செய்யப்பட்ட கோடாரி காம்பு மரத்தையே வெட்டுவது போல மருது பாண்டியர்களை காட்டிக் கொடுத்தான். தென்னகத்து வீரர்களே, பொங்கும் புகழ் வளர்க்கும் அன்னையரே, போர்க்களமே வீரான புள்ளெல்லாம் புகழ் வளர்த்தோம். சாக்காடு வீரனுக்கு ஒரு பூக்காடு. குழந்தை இறந்தாலும் குறையாக பிறந்தாலும் பால் கொண்டு கீறி மண்ணில் புதைப்பதுதான் தமிழக பண்பாடு. நாட்டின் விடுதலை கேட்பது குற்றம் என்றால் கொள்ளைக்காரனை கொள்ளைக்காரன் என்று கூறுவது குற்றம் என்றால் இந்த குற்றங்கள் தொடரட்டும். எதிரிகள் உங்களை முட்களாகுங்கள். எதிரியை குனிய வைத்து விடலாம். எம் நாட்டு மக்களே, உங்களிடத்தில் உள்ள நாட்டுப்பற்று உதிக்கட்டும். நம் நாடு விடுதலை அடைய மக்களின் வெள்ளம் கூடட்டும். வீழ்வல் எழுவதற்கே என்ற உண்மை விளங்கட்டும். வாழ்க தாய்மை, வாழ்க சிவகங்கை சீமை. ஆங்கிலேயரை எதிர்த்து 18ஆம் நூற்றாண்டிலேயே ஆயுதம் ஏந்தி இந்திய விடுதலைக்கு போராடிய இவர்கள்